ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேபி பிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தம்பி பிறந்திருந்தப்பவே இந்த ட்ரெஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, அப்போவே எனக்கு வந்து 3 செட்ஸ் ஆஃப் பிப்ஸ் வந்து கிடச்சிருந்தது அந்த கிஃப்ட்ஸில். அது வந்து கிளாத் மெட்டீரியலில் தான் இருந்தது. அது ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்ம கழுத்து கீழே கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி தான் வரும். சரி, நம்ம இருக்கிறத வச்சு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறப்ப அவர் தண்ணி குடிக்கிறப்ப ரொம்பவே சிந்தும். ஃபஸ்ட்டு அந்த பிப்பு நனைஞ்சிடும், அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிடும், அப்புறம் அவங்களும் நனைஞ்சிடுவாங்க. திரும்ப எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து மாற்றுற மாதிரி இருந்தது. அதுக்காக தான் நல்லா ஆன்லைனில் சர்ச் பண்ணி ரிவ்யூஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது வந்து இன்ஃபான்ஸோ பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. நான் ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அதில் ரொம்ப ஹெவியாக இருக்குது, குழந்தைக்கு வந்து கழுத்து வலிக்கும் அந்த மாதிரிலாம் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பிப்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குங்க. இது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப தின்னாக இருந்தது. அதிலே வந்து அல்ட்ரா தின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தப்ப ரொம்ப இதுவும் ஹெவியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் இது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது. அதாவது இந்த பலூன்லாம் தொட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து 2 செட் தந்துருந்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டுன்னு சொல்லுவேன். நான் அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல குட் பேக்கிங்கில் தான் வந்திருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கிளாத் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா அந்த சாப்பாடு எல்லாம் போய் ஒட்டிக்கும். அடுத்த நாள் வந்து நான் அதை வாஷ் பண்ணுற வரைக்கும் அது காஞ்சிடும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி சாப்பாடும் ஒட்டிக்காது, வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இதோட லைஃப் டைமும் ரொம்ப நாள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கிளாத்தை விட. ஏன்னா இது பெருசாக டேமேஜ் ஆகாது, நம்ம சாப்பிட்றப்ப தான் போடுறோம். இதில் என்னென்னா ஒரு 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதோட குவாலிட்டி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. அது என்ன ஒரு விளையாட்டு பொருளாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அவங்களோட பொருள்லாம் வாஷ் பண்ணுறதுக்காகவே ஒரு கிளென்சர் வாங்கி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் வந்து கொடுப்பேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.